வாக்கிங் போகும்போது கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. அது பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஆயிடுச்சுன்னு சொல்லி 3 நாள் அட்மிட் ஆகிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி 10-15 மாத்திரை கொடுத்துருந்தாங்க. 2 மாதம் ஆகும்போதே அவருக்கு ரொம்ப உடம்பு வந்துருச்சு. தனியாக நடக்க முடியல. தனியாக நடந்தாலே தள்ளுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இது சரியில்லை, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் எங்கள் சொந்தக்காரர் மூலமாக டாக்டரோட அறிமுகம் கிடச்சிது. அப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து காய்கறி மருத்துவத்தை பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னார். டெய்லி வந்து வாரம் வர சொன்னார். டெய்லி காய்கறி ஜூஸ் காலையில் சாயந்தரம் கொடுத்துட்டே இருந்தோம். ரொம்ப நம்பிக்கையோட நான் வந்து அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். சீக்கிரம் சரியாகணும், பழையபடி அவர் திரும்பி வரணும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு நான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அவருக்கு கொடுக்கும்போது நானும் குடித்தேன். பார்த்திங்கன்னா அவர் ஒரே மாதத்துலேயே எங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இப்போ வந்து 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் ரொம்ப நல்லா ஆகிட்டார், பழையபடி ஆகிட்டார். வண்டியெல்லாம் முதல்ல ஓட்ட முடியாமல் இருந்துச்சு கீழே விழுந்தப்போ. இப்போ அவர் தனியாக வண்டி ஓட்டுறாரு, நல்லா நடக்கிறாரு, பழையபடி திரும்ப வந்துட்டார். அதுக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் டாக்டருக்கு. நன்றிங்கம்மா. இப்போ வந்து முதல்ல எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார்? உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு முதல்ல, இப்போ எப்படி இருக்குது? அவர் எப்படி உளுந்தப்போ எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படி ஏதோ ஒரு மனநிலை இருந்திருக்கும்ல, அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நடக்கும்போது நம்பிக்கை எப்படி வந்திருக்கு? தனியாக நடந்தாலே அவருக்கு செவுத்து பிடிச்சிக்கணும், ஏதோ விழுந்துருமோ அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் இருந்துச்சு அவருக்கு. அந்த இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு இருக்கும்போது அதை நிறுத்திட்டு இதை காய்கறி ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்மளால திரும்ப பழையபடி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எனக்குமே வந்து 1 மாதத்துலேயே நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாரு அப்படின்ட்டு. இப்போதான் வந்து ரொம்ப பழையபடி ஆகிட்டாரு. ரொம்ப தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கிறாரு. கரெக்டாக சாப்பிட்றாரா காய்கறி ஜூஸ்லாம்? கரெக்டாக குடிச்சுக்குவாருங்க சார். ஒரு நேரம் கூட தவறதில்லை. நல்லா அதனால தான் ரொம்ப இம்ப்ரூவ். இப்போ எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் வந்துருக்கிறீங்க? இப்போ 4 மாதம் முடிஞ்சிருச்சு சார். 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கேரண்டி. அப்போ க்யூர் ஆயிடுச்சா? எப்படி இருக்கு? 100% க்யூர் ஆயிடுச்சு. 100% பழையபடி விழுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ ஆயிட்டாரு. அதனால ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த மருத்துவத்தை நீங்கள் வெளியே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாங்க சார். அது அந்த உணர்வுபூர்வமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இப்போ இந்த அவருக்கு வந்து குணப்படுத்துறது நீங்களா நானா? நான் தான் சார். அதை சொல்லுங்கள். நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க. இறைசக்தியோட தொடர்பில் நீங்கள் வந்து உங்கள் கணவரை குணப்படுத்திருக்கீங்க. இதான உண்மை? அதுதான் உண்மை. நானே குணப்படுத்துறேன்னு சொல்லிடுங்க. நான் தான் குணப்படுத்தியிருக்கிறேன். அதாவது என்னோட முயற்சியில் தான் என்ன ஜூஸ் நான் கரெக்டாக போட்டு கொடுத்தேன். அவரும் ஒரு நம்பிக்கையோட குடிச்சாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது.